அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14/4/2025 முதல் 14/5/2025 வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் சித்திரை மாதமாக அமைகிறது. சித்தர்களின் மாதமான இந்த சித்திரை மாதம் சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவானும், மிதன கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சித்திரை மாதம் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சித்தத்தை கவர்ந்தெழுக்கும் மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆம், உண்மைதாங்க. தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி ஆகுங்க. தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கும் மேலும் பல காரணங்களும் இருக்குதுங்க. மறைந்திருந்து நம்மை தினமும் காத்தருளும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த ஒரு காலகட்டம் இந்த சித்திரை. அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மூதுரை ஏற்பட்டிருக்கு. நிழல் கிரகங்களான ராகு, கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன. இதனை அதர்வன வேதமும் குறிப்பிடுது. இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் ஆதவன், பரிதி, பகலவன், ஞாயிறு என பல பெயர்களினால் பூஜிக்கப்படுகிறார். மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை, அமாவாசை, மாத பிறப்பு, கிரகண காலங்கள், மகாலய பட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை, எள் கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதும் சூரியன் தாங்க. மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சுட்சம சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு. ஆண்டுதோறும் பித்ருக்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகணங்கள் மூலம் பித்ருக்களின் உலகிலிருந்து ஸ்வர்ணமயமான, அதாவது தங்க விமானத்தில் அழைத்து வந்து எழுந்தருளச் செய்வதும் மீண்டும் அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதும் சூரிய பகவான் தாங்க. இதனால் தான் சூரிய பகவானுக்கு ஆத்மகாரகன் என்ற பெருமை ஏற்பட்டுள்ளது. இதனை அதர்வன வேதமும் கருட புராணமும் மேலும் பல சூட்சம கிரகந்தங்களும் விவரிக்கிறது. காஷ்யப மகரிஷியின் புதல்வரான சூரிய பகவானுடைய ஈடு இணையற்ற பெருமைகளை யஜூர் வேதம் விவரிக்கிறது. மனித உடலில் இதயம், இரத்தம், இரத்த குழாய்கள், நரம்புகள் ஆகியவற்றிற்கு நாயகன் சூரிய பகவான். ஜனன கால ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி வீடு சிம்மம், அதே போல உச்ச வீடு மேஷம், நீச்ச வீடு துலாம். அந்த வகையில் சிம்ம ராசி தற்போது இந்த சித்திரை மாதம் மேச ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் சிம்ம ராசினியர்களுக்கு, குறிப்பாக சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியா நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுடைய குடும்ப வாழ்வில் சுக்கிரன், புதன் ஆகிய இருவர் மட்டும்தாங்க உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. வரவுக்கேற்ற செலவுகள் உங்களுக்கு இருக்கதாங்க செய்து. அது மட்டும் இல்லாம இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறை சற்று கடுமையாகவே இருக்குங்க. அதனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது தேவையில்லாத பண பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசி கலத்திர காம சயனஸ்தானத்தில் சனி, ராகு இணைந்திருப்பதால் கணவர் மனைவி இடையே ஒற்றுமை குறையுங்க. அந்யோன்யம் பாதிக்கப்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளாவிடில் குடும்பமும் குழந்தைகளும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கூடுமான வரையில் புதிய கடன்களை ஏற்படுவதை தவிர்ப்பது எதிர்கால நலனுக்கு உகந்ததுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். சிறு உபாதையானாலும் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. கேதுவினுடைய நிலையினால எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. திருமண முயற்சிகள்ல தடங்களும் காலதாமதமும் குழப்பமும் ஏற்பட வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுது.
பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமணத்திற்கு வரன் பார்ப்பதில் தவறுகள் ஏற்படக்கூடுங்க. சற்று தீர விசாரித்து ஜாதக பொருத்தம் கணித்து பார்த்து வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை கிரக நிலைகள் உணர்த்துதுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஓரளவு உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் கவலையை ஏற்படுத்துங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் பாதகமாக இருக்கும் பட்சத்தில் இடமாற்றம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்கு. அலுவலகத்தில் அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் விரயத்தில் செவ்வாயும் நிலை கொண்டிருக்கிறாங்க. இத்தகைய தோல்நிலை வர்த்தகத்துறையினருக்கு கடின போட்டிகளையும் சந்தையில் எதிர்பாராத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று கடினமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுது. கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பதே விவேகமான ஒரு செயலுங்க. ஏன்னா எதிர்பார்த்திருந்த பதவி புதிய வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறாரு. மற்ற கிரகங்களினால் எவ்வித நன்மையும் ஏற்படாதுங்க. இதற்கு பல காரணங்கள் இருப்பதை கிரக நிலைகளுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல சொந்த பிரச்சனைகள்ல உங்களை இணைத்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. கால்நடைகளினாலும் பணம் விரயமாகும். அண்டை நிலத்தாரோடு பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடுமையான வெயிலினால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு நஷ்டத்தை ஏற்படுத்துங்க. அதனால கொஞ்சம் விவசாயத்தில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்குங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சித்திரை மாதம் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பகல் உணவு ஒருபொழுது மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.